வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பித்ருகள் தோஷம். பித்ரு தோஷம் நம்மளுக்கு அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், பித்ருவை நம்ம வழிபாடு செய்யாமல் இருந்தால் நம்ம குடும்பத்தில் என்னென்ன கஷ்டம் வரும், குடும்பமே ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கும், ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அந்த பித்ருகளோட நம்மளுக்கு அவங்களுக்கு சரியான வழிமுறை செய்யாமல் அவங்கள வழிபாடு செய்யாமல் இருந்தால் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அது தலைமுறையாக வரும். அது போல் குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுக்கும். அதெல்லாம் சரி பண்ணால் நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா எல்லாம் சரியாகும். இதே அந்த பித்ரு இப்போ இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்க வழிபாடு கரெக்டாக செஞ்சுட்டு வரணும். அது செய்யாமல் எவ்வளோ பேர் விட்டுடுறாங்க. அது செய்ய முடியாத, அந்த நாள் தெரியாத, அவங்க எந்த டைமு எப்போ இதாகுனாங்களோ அதுவும் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதனால் மறந்து போய் அதை விட்டுறாங்க. அதை கடைப்பிடிக்க மாட்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவை செய்ய மாட்றாங்க. வருஷத்துக்கு அதை செய்யணும் முறையாக. செய்யாததுனால நம்ம குடும்பத்தில் ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கி விடும். அதனால் நீங்கள் வெளியில் போயிட்டு இப்போ காசு பணம் வசதி இருக்கிறவங்க ராமேஸ்வரம், காசி இது போல் புண்ணிய ஸ்தலத்தில் போயிட்டு அந்த பித்ரு தோஷத்துக்கு நிவர்த்தி செஞ்சுக்கலாம். கங்கையில் போய் மொழிவிட்டு அதுக்கு தேவையான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது சரியாகும். அவ்வளோ தூரம் போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் அந்தளவுக்கு போக முடியாது, வீட்டிலே எப்படி செய்யலான்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டைமில் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு வச்சிங்கன்னா காலை டைமில் வைக்கணும். சாப்பாடு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பித்ரு தோஷம், சனி பகவானோட தோஷம், அந்த இதெல்லாம் நீங்கிடும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் படிப்படியாக. அதே போல் நீங்கள் எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ ஒரு மிக்சரு, ஒரு காராசு, கட்டக்கராசு இல்லை பிஸ்கெட்டு இது போல் எதனா வாங்கி நீங்கள் காக்காவுக்கு வைக்கலாம். காக்காவுக்கு வச்சிங்கன்னா அந்த பித்ரு ஆத்மா கொஞ்சம் இதாகும். அதே போல் இந்த சனி பகவானோட தோஷம் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். இதே நிறைய பேர் இந்த ஜாதகம் பார்க்க போவாங்க. ஜாதகத்தில் சொல்லுவாங்க, உங்களுக்கு பித்ருவலால் அவங்களால உங்களுக்கு தோஷம் இருக்குது, அதை சரி பண்ணணுன்னுவாங்க. அதையும் சரி பண்ண முடியாது. ரொம்ப எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க. அது போல் உங்களுக்கு சனி பகவானோட இதுவும் இருக்குது, அந்த இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும், இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போகாமல் நீங்கள் வீட்டிலே இருந்து செய்யலாம். எப்படி செய்யலான்னா, நீங்கள் இந்த யாசகர் இருக்கிறாங்க இல்லையா, யாசகர்னால் அந்த பிச்சை எடுக்கிறாங்களா அவங்களாம் யாசகர்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த செவ்வாய்க்கிழமை டைம் வருது இல்லையா, அந்த நாளில் அவங்களுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சால் பணம் உதவி பண்ணுங்கள். கொஞ்சமாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்து உதவி பண்ணுங்கள். யாராவது சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு வாங்கி சாப்பிட முடியல, நீங்கள் துணி ஏதாவது வஸ்திரம் எடுத்து கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க குடும்பத்தில். எப்படின்னா, ஒரு கர்ப்பிணியாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் கர்ப்பிணியாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிக்கிறதுக்கே வழி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கர்ப்பிணியாக இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான். ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து கர்ப்பிணியாக இருக்கணும் அவங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத, பணம் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாமல் வீட்டிலே இருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுபோல் இருக்கிறவங்களுக்கு இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ஏதோ குழந்த பிறக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே செய்கிறதுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பித்ரு தோஷம் பித்ருவோட சாபம்லாம் நிறைவேறிடும், சரியாயிடும். அவங்க குழந்த பிறக்கிறதுக்கும் நீங்கள் கூட இருந்து அவங்க என்ன தேவையோ அவங்க அந்த இதுக்கான தேவையான பொருள்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பித்ருவான தோஷம் நீங்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் அந்த 3 வயசு உள்பட்ட குழந்தைங்க நிறைய பேர் வீட்டில் ரொம்ப நோவு குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் காமிக்க முடியாத, அவங்களால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு ஒரு நோவு வந்திருக்கும். அந்த நோவே குணப்படுத்த முடியாது. அது என்ன நோவுனே தெரியாது. ஆனால் பணக்காருக்கு வர வியாதி அது பல குழந்தைங்களுக்கு வரும். அந்த குழந்தைங்கள இட்டும் போய் அவங்களால சரி பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பணம் இது லட்சக்கணக்கில் செலவாகும்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க பார்க்காம விட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டத்தில் விட்டுருவாங்க. விட்டதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுபோல் குழந்தையா 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கணும் அந்த குழந்த. அது போல் குழந்தைக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். பணம் காசு கொடுத்து நீங்கள் இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம். சேர்த்து அந்த குழந்தைக்கான உடம்பு குணமாகறதுக்கான
கிட்ட இருந்து ஒரு வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் நீங்கும். உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகும். அது இல்லாம இன்னொன்னு அடுத்த சரி அது மாத்திரம் நம்மளால முடியாது, அவ்வளோ இது பண்ண முடியாதுன்னா, இது லாஸ்ட்டா என்னன்னா, இந்த இறந்து போறாங்க இல்லையா? இறந்து போன ஆத்மா அந்த இது பொனம்னு சொல்லுவாங்க பாருங்க. அத வந்து நீங்க அடக்கலம் பண்றதுக்கு பணம் உதவி இது பண்ணணும். இப்ப எப்படின்னா, அவங்களால வந்து இறந்து போன ஏழ்மையான குடும்பத்தில இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பிணத்த வந்து அடக்கலம் பண்றதுக்கு அவங்களால முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த அத வந்து எடுத்துன்னு போய் போட்டு நம்மளுக்கு அத எப்படி பண்ணுறதுன்னே தெரியாத காசு இல்லாம முழிப்பாங்க. அதுபோல இருக்கிறவங்களுக்கு நீங்க பணம் காசு குடுத்து, அத எடுத்து போறதுக்கான செலவுக்கு பணம் குடுத்தீங்கன்னா, இல்ல உங்களால முடிஞ்சா நீங்களே அத வந்து கிட்ட இருந்து எல்லாமே செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு அடக்கலம் பண்ணிட்டு வர வரைக்கும் கூட இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பித்ரு தோஷமே என்னான்னே தெரியாத போயிடும். உங்களுக்கு அந்த சனி பகவானோட இது இருந்தாலும் போயிடும் உங்களுக்கு. சனி பகவானும், பித்ருவும் வந்து ஒண்ணு தான். நீங்க காக்காவுக்கும் சாப்பாடு வைக்கலாம். அதுக்கு வச்சாலும் சனி பகவானோட அந்த இது போயிடும். அ இப்ப இன்னும் இல்லாம காக்காவுக்கு மறுபடியும் சாதம் வச்சாலும், பித்ருவால நம்மளுக்கு உருவாகுன தோஷம், சாபம், பாவம் எல்லாமே நீங்கிடும். அது இல்லாம வந்து நெறைய பேர் வந்து அ அது ஒண்ணு நெனச்சுக்கிறாங்க. சாமி நாங்க வந்து 4 பேருக்கு அன்னதானம் போட்டா நல்லாயிடுமா? பித்ரு தோஷங்க இது நீங்கிடுமா? இந்த இது சனி பெயர்ச்சிலாம் நீங்கிடுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்காது. நீங்க 4 பேருக்கு அன்னதானம் போடுறது வந்து அது உங்களோட பெருமைக்காக போடுறீங்க. அன்னதானம் எப்படி போடணும்னா, இல்லாத ஏழை மக்கள் ஏழையா இருக்கிறவங்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவி பண்ணணும். ரொம்ப வறுமைப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் குடுக்கணும். குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சரியாகும். அது இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவி பண்ணணும். அவங்கள வந்து மனம் குளிர்ற அளவுக்கு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் செஞ்சு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து பலன குடுக்கும். அது இல்லாம லாஸ்ட்டா என்ன சொல்றேன்னா, இந்த பசுமாடுக்கு வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த அவித்தி கீரைன்னு வாங்கி குடுத்தீங்கன்னா, இன்னும் வந்து அந்த பித்ரு தோஷத்துலேருந்து நீங்கி வரும் உங்களுக்கு. எல்லாமே பித்ருவால உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ எல்லாமே நீங்கிடும். இந்த போல வந்ததுன்னா, என்னென்ன கஷ்டம் குடுக்குன்னா, ஒரு காரியமும் உங்களுக்கு நடக்காது. கஷ்டத்த தான் குடுக்கும். கடன் சுமை அதிகமா இருக்கும். குடும்பத்தில வந்து பிரச்சனை வரும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. குடும்பத்தில வந்து குழப்பங்கள் வரும். ஏதாச்சும் ஒரு கஷ்டத்த குடுத்துக்கின்னே இருக்கும். இதுதான்னு கிடையாது. நம்ம என்னன்னு நெனைக்கவே முடியாது. ஆனா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். நம்மளுக்கு நேரங்காலம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஆனா இதால தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கஷ்டத்த குடுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் போய் ஒருத்தவங்கள போயிட்டு நீங்க ஜாதகம் பார்க்குறவங்கள போயிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க இது போல உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது. பித்ருவால உங்களுக்கு சாபம் இருக்குது. இத நீங்க நிவர்த்தி பண்ணணும். நீங்க வந்து அத வழிபாடு கரெக்ட்டா செய்யாத உட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு கஷ்டத்த குடுக்குதுன்னுவாங்க. அப்புறம் வந்து நீங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் எடுத்து போவீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அந்த வழிபாட கரெக்ட்டா செஞ்சுன்னு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப வீட்ல வந்து அகால மரணம் அடைஞ்சவங்க உங்க வீட்ல இருப்பாங்க. அகால மரணம் திடீர்னு இறந்து போறவங்க. அவங்கள வந்து நீங்க மறந்துட்டு இருப்பீங்க. இல்ல அவங்க பேரு கூட தெரியாதா இருக்கலாம். இப்போலாம் உங்களுக்கு தெரியலனா கூட உங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க, எங்க வீட்ல யாருன்னா இப்போ உங்க வீட்ல பெரிய மனுஷன் இல்லன்னா, நீங்க வந்து வெளி ஆளுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க ஊர் உள்ள யாருன்னா இருந்தாங்கன்னா பெரியவங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். எங்க வீட்ல யாருன்னா இறந்து போனவங்க இருக்கிறாங்களா? இல்ல வந்து இதில எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்கன்னா விளக்கத்த சொல்லுவாங்க. இது போல அகால மரணம் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதனா நீங்க அது போல கேட்டு அவங்க பேர வச்சு நீங்க எதனா அவங்களுக்கு வழிபாடு வருஷத்துக்கு ஒரு ஐட்டம் நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் தீரும். எப்படின்னா, அவங்க வந்து ஆத்மா வந்து சாந்தி அடைய தானே அப்படியே அலைப்பாஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதனால வந்து கஷ்டத்த குடுக்கும். நீங்க அந்த குடும்பத்தில யாரா இருந்தாலும் நீங்க வந்து ஒரே குடும்பத்தில இருந்து அந்த தலைமுறை வழிமுறையா வந்துன்னு இருக்கிறீங்க இல்லையா? எல்லாருக்குமே அந்த கஷ்டத்த குடுக்கும். சொத்துல எப்படி பங்கு இருக்குதோ, அதேபோல வந்து தோ பித்ரு தோஷத்திலயும் பங்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா வந்து அந்த கடைசி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கன்டினியூவா வந்துன்னே இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு காக்காவுக்கு உணவு வையுங்க. ஏதாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு எதனா வையுங்க. இல்ல பிஸ்கெட்டு, மிக்சரு இது போல இத வையுங்க. யாருன்னா வீடு தேடி வந்து யாசகம் யாருன்னா கேட்டாங்கன்னா, இல்லன்னு சொல்லாதீங்க. ஏதாச்சும் உங்களால முடிஞ்சா இருக்கிறத குடுங்க. இல்லன்னா காசு குடுத்து உதவி பண்ணுங்க. இல்லன்னு சொல்லி திருப்பி அனுப்பாதீங்க. அதுவும் இல்லாம தண்ணி வந்து யாருன்னா கேட்டாலும் இல்லன்னு சொல்லாதீங்க. தண்ணி குடிக்கிற தண்ணி கேட்டா, அவங்க யாரு எவரோ எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப இதா இருந்தாலும் சரி,
தண்ணி மட்டும் உங்களுக்கு கூச்சமாக இருந்து இது வீட்ல நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து தண்ணி குடுக்குது, அந்த பாத்திரத்தில தண்ணி குடுக்க ஒரு மாரி ஆகுதுன்னா, நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி தனியா வச்சுருங்க. அதில மொண்டு கொடுங்க தண்ணி. உங்களுக்கு வந்து அந்த பாவ புண்ணியலாம் நீங்க தண்ணி கேட்டு இல்லன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஸ் ரொம்ப பாவம் அது. பாவத்த வந்து அதிகமா சேர்த்துவீங்க. அதுபோல கேட்குறவங்கள இல்லன்னு சொல்லாதீங்க. நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா செஞ்சுன்னு வந்தீங்கன்னா, உங்க குடும்பம் வந்து நல்லாயிருக்கும். நீங்க போனா கூட உங்க கு உங்க வம்சத்தில வரக்கூடிய அந்த பசங்க காலகட்டத்தில வந்து அவங்க நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் குடுக்காது. அதுவும் இல்லாம குலதெய்வத்தையும் நீங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா வந்து குலதெய்வமும் வீட்ல இருக்கிறவங்க அந்த பித்ருவும் வந்து ஒண்ணு தான். ஏன்னா இவங்கள போய் தான் அந்த குலதெய்வத்தில போய் கலக்குறாங்க. கலந்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாம் ஒண்ணா ஆயிடுவாங்க. எல்லாம் ஒண்ணா ஆவுனா தான் அந்த வம்சாவளியில வந்து வழிபாடு கரெக்ட்டா அந்த இது கன்டினியூவா வந்துன்னே இருக்கும். குலதெய்வத்திலேருந்து அப்படியே படம் நம்ப எப்போலாம் முன்னோர்கள் இறந்து போறாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து குலதெய்வத்தில போய் இது ஐதீகம் ஆயிடுவாங்க. ஆவுனாங்கன்னா, லாஸ்ட் வரைக்கும் அந்த வழிபாடு கரெக்ட்டா வந்துன்னே இருக்கும். அது வந்து யாரோட பேரும் நம்மளுக்கு தெரியாது. இறந்து போனவங்க நம்ம குடும்பத்தில அந்த காலத்தில இறந்து போனவங்க யார் பேரும் நம்மளுக்கு தெரியாது. யார் பேரையும் நம்ப இது ஞாபகம் வச்சிருக்க முடியாது. யாருக்குமே தெரியாது. இந்த குலதெய்வம் வந்து ஒரே பேர் இருக்கும். அந்த பேர்ல வந்து எல்லாமே ஒண்ணா ஆயிடுத்துனால நம்மளுக்கு வந்து குலதெய்வத்த வணங்குனா, எல்லாரையும் வணங்குன மாரி. அதனால நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலமா இருங்க. நன்றி, வணக்கம்.